இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாங்காயில மிளகாய் பொடி போட்டு சாப்பிடுவீங்களா நீங்க எல்லாருமே? அப்போ இது தெரியாம கண்டிப்பா நீங்க சாப்பிடக்கூடாது. அது என்ன விஷயம் என்பதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மாங்காயில உப்பு மிளகாய் சேர்த்து சாப்பிடலாமா? இது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இந்த கோடை காலத்துல ரோட்டோரத்துல தள்ளுவண்டி கடையில மாங்காய், வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்றவற்றை விற்பனை செய்வாங்க. இதை பார்த்து விட்டு அப்படியே வருவோமா? நம்ம கிடையவே கிடையாது. அது எப்படி? மாங்காவை வாங்கி அதுல உப்பு மிளகாய் பொடி சேர்த்து சாப்பிட்டாலே அதனுடைய ருசி சும்மா அள்ளும். சொல்லும் போதே வாயில உமிழ்நீர் சுரக்கும். அதனால இந்த பதிவுல மாங்காயில உப்பு மற்றும் மிளகாய் பொடி சேர்த்து சாப்பிடுவதால் நல்லதா கெட்டதா என்று தெரிந்து கொள்வோம் வாங்க. மற்ற பழங்களோட மாங்காவை ஒப்பிடும் போது இதுல சர்க்கரையின் அளவு குறைவாக தான் இருக்கு. இதனால சர்க்கரை நோயாளிகள் பச்சை மாங்காவை சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம். மேலும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளவும் இந்த பச்சை மாங்காய் உதவியா இருக்கு. அதனால தயக்கமே இல்லாமல் மாங்காயில உப்பு மிளகாய் போட்டு கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாம். சர்க்கரை அளவை இது முற்றிலும் கொஞ்சமாக குறைக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பா இத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பச்சை மாங்காவில வைட்டமின் பி, நியாசின் மற்றும் நார்சத்து நிறைந்திருப்பதனால இதயத்தின் ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலே இது பாதுகாக்குது. இதெல்லாம் தெரியாமலே நம்ம மாங்காய் சாப்பிடுவோம். கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் நிறைய மாங்காய் வாங்கி சாப்பிடுவோம். உப்பு மிளகாய் போட்டு சாப்பிடலையேன்ற வருத்தம் இருக்கவே இருக்காது இனிமே. அதே மாதிரி நம்ம ரொம்ப உப்பு மிளகாய் போட்டு சாப்பிடுறோமோ அப்படின்ற தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். இதனால சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால மாங்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா பச்சை மாங்காயை நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அடுத்தது, இது செரிமான பிரச்சனையையும் சரி செய்யுது. மாங்காயில செரிமானத்திற்கு தேவையான அமில ஆசிட் என்று சொல்லக்கூடிய செரிமான என்சைம் இருக்கிறதுனால இது செரிமான பிரச்சனைகள் வராமலேயே தடுக்குது. அடுத்தது, உடல்ல உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி கல்லீரலின் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது. கல்லீரல் பிரச்சனைகளையும் முற்றிலும் சரி செய்யவும் இந்த பச்சை மாங்காய் உதவியா இருக்கு. பச்சை மாங்காய் சாப்பிடுவதனால வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தையும் நீக்கவும் உதவியா இருக்கு. ஈறுகள்ல ஏற்படும் ரத்த கசிவுகளும் ஏற்படாமலே பாதுகாப்பாக வச்சிருக்கு இந்த பச்சை மாங்காய். அதே மாதிரி மாங்காயில வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. மேலும் சருமத்திற்கும் முடிக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கு. புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படாமலும் இது தடுக்குது. அதனால மாங்காய் சாப்பிடுவதனால நம்மளுக்கு இவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள் ஏற்படுது நம்ம உடம்புல. கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கோடை காலத்துல மாங்காய் சீசன் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லாருமே மாங்காவை சாப்பிடலாம். தயக்கமே வேண்டாம். சூடு என்று நீங்க அதை ஒதுக்கிறாதீங்க. கண்டிப்பா வாங்கி உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு இதர ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.